ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டின்னருக்கு எப்பவும் சப்பாத்தி, தோசை, இட்லி தானே செய்கிறோம். இன்றைக்கி ரைஸ் செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணிடுச்சு. அதனால் ரைஸும் பூண்டு குழம்பும் தான் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் வச்சது பூண்டு குழம்புலாம் எனக்கு தெரியாது. பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டால் பூண்டு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு நானே பூண்டு குழம்புன்னு பேரை வச்சுக்கிட்டேன். இந்த காரக்குழம்பு, சீரக குழம்பு, வெந்தய குழம்பு, பூண்டு குழம்பு இதெல்லாம் எங்கள் அம்மா வைப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்டாக அம்மா வைக்கிற எல்லா குழம்புமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இதுவும் என்னோடய ஃபேவரட் குழம்பு. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் கூட சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு பார்த்தா கூட எனக்கு அந்த அளவுக்கு டெம்ப்ட் ஆகாது. இதை இந்த காரக்குழம்பு, பூண்டு குழம்புலாம் எண்ணெய் மிதக்கிறதோட அந்த வச்சு காட்டும்போது எனக்கு அது அப்படியே எச்சி ஊறும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனா சாப்பாட்டு விஷயத்துல எனக்கு அப்படியே ஆப்போசிட் என் கணவர். ஏன்னா, எனக்கு என்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் அவருக்கு பெருசா பிடிக்காது. அவருக்கு என்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் எனக்கு பெருசா பிடிக்காது. எஸ்பெஷலி இந்த காரக்குழம்பு, சாம்பார் எங்க 2 பேருக்கு அவ்வளோ ஒரு போட்டி. ஆனா சண்டைலாம் போட்டுக்க மாட்டோம். ஆனா அப்படிதான். காரக்குழம்பு எனக்கு பிடிக்கும். அவங்களுக்கு சாம்பார் தான் பிடிக்கும். அதனால ஒரு நாள் இது, ஒரு நாள் அதுன்றதுனால இந்த பூண்டு குழம்பு, காரக்குழம்பு இதெல்லாம் மறந்தே போயிட்டேன். ஆனா, இன்னைக்கு சடனா ஞாபகம் வந்துருச்சு. டின்னராவே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரைஸ் வச்சு குழம்பு வச்சாச்சு. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொஞ்சமா அப்பளம் பொரிச்சு குடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டின்னர் இதுதான். பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.